ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு அரியர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க டீட்டில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓரளவே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கஷ்டமாகவும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஈஸியாகவும் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இன்னைக்கு கொஸ்டின் கொஞ்சம் வேரியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கம்ப்யூட்டர் விஷன் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பவர் எலக்ட்ரானிக்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு, ஒரு சில பேர் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ் கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஓவராலாக நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் ஓட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கொஸ்டின் ஈஸியும் மீடியம் அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கேன். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம கம்யூனிட்டி ஆப்பில் ஓட் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கம்யூனிட்டி ஆப்பை கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் யார் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ முடிஞ்சளவு நீங்கள் எஃபோர்ட் போட்டு படித்து தான் வந்து எக்ஸாம் போயிருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னாலும் சரி, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் பண்ண ப்ரெசன்டேஷனுக்கும் அது போக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்க எல்லா கொஸ்டினுக்கும் மார்க்ஸ் வேறு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ஸோ நடந்த எக்ஸாம்ஸே வந்து நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எழுதலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வந்துடும். ஸோ நம்ம நல்லா எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்ட எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வராமல் போயிடும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சு போன எக்ஸாமை பாஸ்ட் உங்களால் வந்து மாற்ற முடியாது. ஸோ ஆனால் கண்டிப்பாக அதுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கன்னை கொடுத்து இதை ஷூட் பண்ண சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கன்னை ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கஷ்டம். ஸோ உங்களுக்கு கன்னை ஆப்ரேட் பண்ண தெரியுது, பட் அந்த கன் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிச்சு அப்படின்னா அது உங்களோட பொறுப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு நெக்ஸ்ட் எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டினோட அது ஈஸியாக தான் வரும். நாளைக்கு உங்களுக்கு அரியர் எக்ஸாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ வரைக்கும் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, என்னாலும் இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்சளவு 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வருதோ தெரியாத கொஸ்டின் வருதோ எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ 3 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 ஹவர்ஸ் உள்ள ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குன்னா அது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வர பார்க்காங்க. ஸோ உங்களுக்கு 3 மணி நேரம் இருக்கா, இந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் எடுக்க பாருங்கள். ஸோ எப்பயும் போல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். அரியர் எக்ஸாம் மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா போன டைம் சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால போயிடுச்சு, இந்த டைம் நல்லா படிச்சுட்டு இருக்க மாதிரி வந்து உங்கள் பேப்பரை அந்த மாதிரி காட்ட பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ண பாருங்க. ஸோ அரியர் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்காம அதிக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் பார்க்குற மார்க்ஸோடவே அதிகமாக வரும். ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நார்மல் எக்ஸாம் அதாவது கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்களோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து படிக்க பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அரியர் எக்ஸாம் இல்லை எந்த ஒரு எக்ஸாம்னாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து காட்டி படிக்க பாருங்கள். அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற கொஸ்டின் தான் வரும். நீங்கள் ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் படிக்கணும், அந்த கொஸ்டின் படித்தா நம்ம கண்டிப்பாக வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினச்சி படிங்க, அது வரதான் செய்யும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு கொஸ்டினும் ஒமிட் பண்ணாமல் முடிஞ்சலாம் வந்து கான்செப்ட் ஆச்சு பார்த்துட்டு போயிருங்க. ஸோ ஓவராலாக எல்லா யூனிட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துட்டு போயிருங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக அட்டன் பண்ண முடியும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணி எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா பண்ண பாருங்க. அரியர் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுத பாருங்க. ஸோ எனக்கு ஓவராலாக கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்திருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி எழுதிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.